ரைட். இந்த சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா the thing was like 1 mark வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேஸ் பேஸ்டு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் சொன்னாங்க. பட் லாஸ்ட் 2 டம்ஸாக ஆப்ஜெக்டிவ் கேட்கறது இல்லை. மினிமம் ஆஃப் 2 mark இல்லைனா 3 mark கொஸ்டின்ஸாக வந்துருது. சேம் கேஸ் பேஸ்டு தான், பட் இட்ஸ் நாட் லைக் an 1 mark கொஸ்டின். ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் இருக்குது. பெனாலிட்டி, ஜஸ்டிஃபை, கமெண்ட்டு, எலாபரேட்டு, எக்ஸ்பிளைனு, கரெக்ட் ஆர் இன்கரெக்டு, அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். சார் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, என்னால் அப்படியே எழுத முடியலன்னா வி கேன் டெவலப், பிரச்சனை கிடையாது. எனக்கு புரியவே இல்லைன்னா தென் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் அந்த காலம். இங்கிலீஷில் நல்லா எழுதினா தான் பாஸ் பண்ண முடியுமான்றதெல்லாம் அந்த காலம். அப்போ அப்படி தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர்ஸும் வாஸ் லைக் தட், கீ ஆன்சர்ஸும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நவ் த கொஸ்டின்ஸ் ஆர் லைக் கான்செப்ஷுவலாக கேட்குறாங்க. அது நீங்கள் புரிஞ்சுட்டு இஃப் யூர் ஏபிள் டு ரைட் இட் யுவர் ஓன் வேர்ட்ஸ், பட் கன்க்ளூஷன் கிளியராக இருக்கணும். இது கரெக்டு, இது தப்பு, திஸ் இஸ் வேலிட், திஸ் இஸ் நாட் வேலிடு, this will have penalty, this will not have penalty, this is a disqualification, this is a qualified one only. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு சொல்கிறது கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுக்க வேண்டியது, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். சார் 10 பாயிண்ட் இருக்கு, ஐம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் 10 points, நோ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் த 10, தென் வில் கோ ஃபார் மெமரைசிங் இஃப் நீடட்னா மட்டும்தான். ரைட்டா? அது ஒன்று. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யாராவது இருந்துச்சு அப்படின்னா தட் யூ ஹேவ் டு டெவலப் நோ இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 20 சாப்டர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைபிரிட் பேட்ச் மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 20 சாப்டர்ஸ் கிளாஸஸ் வில் நாட் ஹேப்பன் ஹியர். இங்கேயே கிளாஸ் நடக்காது 20 சாப்டர்ஸ்க்கும். இதில் இருக்கிற சில டாபிக்ஸ்க்கு ஐ வில் கிவ் யூ ரெக்கார்டிங். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய டைமிங்கில் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துருவீங்க. தென் வீல் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் செஷன் ஃபார் தட் பர்டிகுலர் யூனிட். எதர் இட் வில் பி அ டிஸ்கஷன் ஆர் அ செமினார் ஆர் அ கேஸ் பேஸ்டு டிஸ்கஷன். டிஸ்கஷன்னா லைக் இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு போயிடுவோம். கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்னா ஒரு கேஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இல்லைனா நீங்கள் ஒரு டாபிக் செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் 20 யூனிட்ஸில். சில யூனிட்ஸ் ஏன் அப்படின்னா அந்த 20 யூனிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஒன்லி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இட்ஸ் லைக் ரொம்ப ராவாக, ரொம்ப தியரியாக, ரொம்ப சப்ஜெக்டிவாக, ரொம்ப டாக்குமெண்ட் இருக்கும். நம்ம அதை இக்னோரும் பண்ண முடியாது. See, that is most important. நம்ம இக்னோர் பண்ணுற மாதிரி தான் அதை விட்டுட்டு ஓகே இவ்வளோதான் போகலாம். பட் நவடேஸ் கொஸ்டின்ஸும் வர்றதுனால, இந்த புது இதுலேருந்து வர்றதுனால வில் அல்டிமேட்லி லேர்ன் இட். ஸோ இந்த 20 சாப்டர்ஸ் பொறுத்தல இருக்குது. ஒரு 15 to 16 சாப்டர்ஸ் வந்து ஓவராலாக நமக்கு கிளாஸஸ் இங்கே ரெகுலராக போகும். ரிமைனிங் ஒரு 4 to 5 குட்டி சாப்டர்ஸ் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அது உங்களுடைய டைமில் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கு வரணும். இஃப் ஐ சே லைக் see this video and come அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே you have to see the video and come to the class. அது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது பார்த்துட்டு வந்தால் நமக்கு யூஸ். ஸோ இனிமேல் நம்ம அப்படி போனால் தான் பாஸ் பண்ண முடியும். நம்ம 20 சாப்டர்ஸை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா நோ யூஸ். Unless and otherwise you start practicing, it is of no use attending the classes. சார் ஒரு கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா you have to see the video and then come to the next class. அது ஒரு மெயினான கண்டிஷன். அந்த டே ஆன் பேசிஸில் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆப்பில் இன்றைக்கி they'll give you the access. ஒரு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நான் கிளாஸ் முடிச்சோன்னே I'll be uploading the videos in the app. நீங்கள் அப்போவே பார்த்துக்கலாம் வேணும்னா. நீங்கள் வர முடியல, அன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருக்குது, இது சம் எமர்ஜென்சி இஸ் தேர் அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஐ வில் நாட் பி கமிங் டுடே அப்படின்னு சம்திங் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது அடுத்த கிளாஸ், அந்த சப்ஜெக்டோட அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியும். ஏன்னா பெட்டர் யூ கேன் டேக் தட் டே ஆல்சோ லீவ். அன்னைக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிடலாம். வேஸ்ட் தானே. ஃபர்ஸ்ட் ஏ புரியாதபடி அப்புறம் பி எப்படி புரியாது இல்லையா? ஸோ பெட்டர் அந்த கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டா பெட்டர், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சிஎஸ்ங்கிறது ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கு. பட் யாருக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்னா those who are ready to work consistently, ஸ்மார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா they'll easily pass. கரெக்டாக பண்ணிட்டு வரணும். கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா சாப்டர் க்ளோஸ். வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அடுத்த 6 months. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு எப்படி கரெக்டாக ஒன்று படிக்கணுமோ அது மாதிரி படிங்க. கொஸ்டின் பேங்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு சாப்டர் இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சாப்டரில் தட் டைம் இட்ஸ் செல்ஃப் இமீடியட்டாக அந்த கிளாஸ் முடியும் போதே வில் ஹேவ் அ கொஸ்டின் ஆன்சர் செஷன். நான் ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வில் ஷோ ஹியர், வில் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் அட்லீஸ்ட். ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வருது, அப்போ இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்றது வில் கம் டு அ கன்க்ளூஷன். தட் வில் டூ. ஆஃப்டர் தட் வாட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நடுவில் எல் பி சென்டிங் சம் கொஸ்டின்ஸ், டைம் கிடைக்கும் போதில் எழுதி பார்த்துருக்கோம். தட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே பாஸ். இல்லை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜில் அப்போ ஷீல் ஹேவ் சம் செமஸ்டர்ஸ், எக்ஸாம்ஸ், இன்டர்னல்ஸ் அது இதுன்னு இருக்கும். அந்த 1 week நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த 1 weekக்குள்ளே திருப்பி இதுக்குள்ளே வந்துடணும். இதுக்குள்ள வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் வெரி சேலஞ்சிங் டு டூ காலேஜ் அலாங் வித் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அக்செப்டட். பட் அட் சேம் டைம் இஃப் யூ ஆர் ரெடி டு பிளான் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சாப்டர்ல என்ன பார்ப்போம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீல் சி. ஃபர்ஸ்ட் சாப்டர் செலெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்.
ஒரு இந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு தான் இருக்கும். இல்லைனா சாரி என்டிட்டிஸ் வராது, லாஸ்ட்டில் தான் என்டிட்டிஸ் இருந்துச்சு, இப்போ அந்த என்டிட்டிஸ் எடுத்துட்டாங்க அந்த வேர்டை. செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் இது என்ன அப்படின்னா, இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, வாட் ஆல் ஷுட் ஐ டேக் இன்டு கன்சிடரேஷன், வாட் ஆல் ஷுட் ஐ திங்க், என்னென்ன இம்பெடிமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும். அஃப்கோர்ஸ் அப்படி எனக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா why should I go for an advisor? கரெக்டுங்களா? Being an individual, I will have a particular knowledge about a particular thing. கரெக்டுங்களா? அப்போ vast knowledge இருக்கிறது யாருன்னா அட்வைசஸ். அங்கே வரவங்க தான் சிஎஸ், ஒன் ஆஃப் தி அட்வைசர்ஸ்னு எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் சிஏ சிஎம்ஏ நிறைய இருக்கிறனாலும் சிஎஸ்ங்கிறவங்க வந்து கம்பெனி ரிலேட்டடாக கம்ப்ளைன்சஸ் ரிலேட்டடாக பார்க்குறவங்க தான் இந்த சிஎஸ். கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர்னு சிஎஸ்ஸை தான் சொல்லுவாங்க. கம்பெனிஸ் ஆக்டில் இல்லைனா வந்து எம்சிஏல கொடுக்குற சில ப்ரொவிஷன்ஸோ இல்லை கம்ப்ளைன்ஸஸோ ஃபாலோ பண்ணுறாங்களா கம்பெனிஸ் அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட ஒர்க். So that way, as a company secretary, we should know what all things we should take into consideration before starting a business. ஒரு பிஸ்னஸ்னா ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கு, கரெக்டுங்களா? ஜென்ரலாக பார்க்கும்போது வீல் ஸ்டார்ட் சம்திங் லைக் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. நான் ஒரு காஃபி ஷாப் போடுறேன், நிறைய காஃபி ஃப்ரான்ச்சைஸி வந்துட்டு இருக்குது புதுசாக வேலன்கா, அது நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபிலே நிறைய வந்துருச்சு சப் பிரான்ச்சஸ் மாதிரி, நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேயே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ கேன் ஐ கோ ஃபார் தட், அதை யோசிக்கிறோம். இல்லை ஐம் கோயிங் டு சம்திங் லைக் ஒரு பொட்டிக் மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃபேஷன் ஷாப் மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், சம்திங் லைக் யூனிக்காக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஸோ வாட் அது மட்டும் நான் டிசைட் பண்ணால் போதாது. ஐ ஷுட் திங்க் அதர் திங்ஸ் ஆல்சோ, ரைட்? ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நீடட், வாட் இஸ் த ரிஸ்க் இன்வால்வ் இன் இட், அப்புறம் அதுக்கான லீகல் ரெகக்னிஷன் ஏதாவது இருக்குதா? ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் லீகல் ரெகக்னிஷன் தனியாக இருக்கும். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரினா நான் உடனே எடுத்தோடனே காஃபி ஷாப் ஆரம்பிச்சிட முடியாது. ஐ ஷுட் கெட் த லைசன்ஸ் ஃபார் தட், அது நம்ம படிப்போம். அப்போ அந்த லைசன்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும், பிகாஸ் நம்ம தான் அவங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, they have given you a basic knowledge what all things you should take into consideration for starting a business. இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, ரெகுலராக ஒரு கொஸ்டின். இது இந்த சாப்டர்ல கொஸ்டின் இல்லாமல் வந்தது இல்லை. போன சிலபஸ்லேயும் சரி 5-10 அட்டம்ப்ட்ஸ்லேயும் இருந்துச்சு, இந்த சிலபஸ்லையும் சரி ரெகுலராக ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. அது டேரக்ட் கொஸ்டினாகவும் இல்லை, ஏன்னா இந்த யூனிட் பொறுத்தளவுக்கு எவ்ரி திங் வில் ஹாவ் அ ஹெட்டிங், ஒரு சைடு ஹெட்டிங் வச்சு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த சைடு ஹெட்டிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனை வச்சு கமெண்ட்டே ஜஸ்டிஃபை தான் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு தான் ரொம்ப ஈஸி, ஒரு 10 minutes இருந்தால் இந்த சாப்டரை முடிச்சலாம். அஃப்கோர்ஸ் நடத்துறதுக்கு படிக்கிறதுக்கு we have to read லைன் பை லைன் படித்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு கார்பரேட் என்டிட்டிஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் கம்பெனி லாவும் கொஞ்சம் லிங்க்டு. எவ்ரி டைம் யூ வில் ஹாவ் அ கொஸ்டின் ஃப்ரம் கம்பெனி லா இன் செட்டிங் அப், ஃப்ரம் செட்டிங் அப் இன் கம்பெனி லா. அந்த மந்த் எப்பவுமே இருக்கும். இதில் இருக்க ஒரு கொஸ்டின் அங்கே வந்துடும், அதில் இருக்க கொஸ்டின் இங்கே வந்துடும். தட் யூ ஹேவ் டு ரீட், படிச்சு தான் ஆகணும். இதில் என்ன, ஆனால் இந்த சிலபஸில் கொஞ்சம் மாற்றிட்டாங்க, நல்லா செக்ரிகேட் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கணும். இந்த கார்பரேட் என்டிட்டிஸில் வாட் தே ஹவ் கிவன் இஸ் கம்பெனியோட பேசிக்ங்க. நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருப்போம், இல்லை காலேஜில் கூட படிச்சிருப்பீங்க. ஏன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், கார்பரேட் வீல் தியரி, அப்புறம் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்ன, அதோடைய ஆல்ட்ரேஷன்ஸ் என்னென்ன, சின்ன ஆல்ட்ரேஷன் பெருசாக இதில் இருக்காது, பிகாஸ் கம்பெனிலால இருக்குது. உங்களுக்கு ஒரு தேர்ட் சாப்டர் சம்திங் இருக்கும். இதில் வந்து ஒரு பேசிக் ஆஃப் கார்பரேட் என்டிட்டிஸ், நேம் செலக்ஷன் எப்படி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் வித் எம்சி எப்படி இருக்கும்ன்றோம். இந்த யூனிட் வில் பி கிவன் அஸ் ரெக்கார்டிங். இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அட் த சேம் டைம் இது ரெக்கார்டிங்காக கொடுத்து நம்ம செக்ரிகேட் பண்ணி படிக்க போகிறோம் இந்த செகண்ட் யூனிட். பிகாஸ் இந்த யூனிட் வந்து கொஞ்சம் டீடைல்டாகவும் இருக்கும். இட் நீட்ஸ் டைம். ஓவர் நைட்டில் படித்து முடிச்சிட முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள். படித்தாலும் அடுத்த நாள் காலையில் வந்து வில் பி பிளாங்க், கம்ப்ளீட் பிளாங்க் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம இதை செக்ரிகேட் பண்ணி வில் பி ஸ்டடிங் இந்த பர்டிகுலர் டாபிக், வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் இப்போ என்னன்னா நிறைய கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் கேஸை டேரெக்டாக எக்ஸாமில் கேட்கறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற கேஸ் வந்து இந்த சாலமன் வெர்சஸ் சாலமன் கேஸ்லாம் இல்லையா, அது அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு கேஸ்லா. அந்த கேஸ்லா மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அந்த கேசஸை வச்சு கொஸ்டின் கேட்கறது இல்லை, பட் அந்த கேஸ்லாவோட எசன்ஸை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. புரிஞ்சதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ தட் வேல பார்க்கும்போது நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது டைம் எடுக்கும். இப்போ இருந்து கரெக்டாக பேட்ச் வச்சு படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த யூனிட் அப்படி போயிடும். தேர்ட் யூனிட் இஸ் அகைன் வெரி ஈஸி ஒன். இதுலயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னுலேயும் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா இப்போ எல்லா சாப்டர்லேருந்து கொஸ்டின் வருது. பழைய சிலபஸ்லேயாவது ஒரு 2 சாப்டர் வராதுன்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு சாப்டர்லேருந்து ஒரு சப் யூனிட்ஸ்லேருந்து கொஸ்டின் வருது. பட் சில இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம், இதுதான் வரணும். இந்த
June24 batchல பாத்தீங்க அப்படின்னா limited liability partnership was the first question as a case based one. ஒரு கேஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுல இருந்து தான் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆஃப்டர் திஸ் செஷன் வில் ஷோ யூ கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்குங்கிறது ஜஸ்ட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த எல்எல்பி பொறுத்தளவுக்கு வாட் இஸ் எல்எல்பி, ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதே கிடையாது. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து சில டாபிக் இருக்கும், லைக் ஹவு டு ரெஜிஸ்டர் அன் எல்எல்பி, ஹவு டு ரிசர்வ் த நேம் ஃபார் அன் எல்எல்பி, அந்த கன்வர்ஷனு, ரிட்டர்ன்ஸு, கம்ப்ளைன்சஸ் என்னவோ அதுதான் எக்ஸாமில் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க எல்எல்பி பொறுத்தளவுக்கு. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் அப். லைக் எல்லா இடத்துலையும் ஒரு சிஎஸ்சிடி வழியாக வந்திருந்தீங்கன்னா தேர் ஆல்சோ வில் ஹேவ் அ ஸ்டார்ட் அப் திங்கு இங்கேயும் இருக்கும். பட் இந்த இடத்துல வில் ஹேவ் மச் மோர் இன் டீடைல் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் தேர் இன் ஸ்டார்ட் அப் அப்படின்றதும், அண்ட் வாட் ரெஜிஸ்ட்ரேஷன் திங்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் ஸ்டார்ட் அப்ஸ் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டாக இருக்கும். அகைன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். Next one is MSME. MSME பொறுத்தளவுக்கு there are lot of things, but the most important thing is like we have to remember the format. Like microல என்ன வரும், ஸ்மால்ல என்ன வரும், மீடியம்ல என்ன வரும் அப்படின்றதுக்கான we have a slab. Investment in plant and machinery இவ்வளோ crores கீழே இருந்துச்சு அப்படின்னா we have a slab. இந்த சாப்டர்ல வந்து 90% this question is asked. MSMEல இவங்க MSME, இவங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்களா, இவங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான் டைரக்டா வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் தட் we'll have something like schemes, குட்டி குட்டி ஸ்கீம்ஸா இருக்கும். அது again we have to memorize. என்னாச்சுப்பா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது, பட் இதுவும் அகைன் வந்து ரொம்ப ராவான டாபிக். லைக் ப்ரொசீஜர், ஃபுல்லாக ப்ரொசீஜர். கம்பெனியோட ஜென்ரல் மீட்டிங் போடுங்க, போர்ட் மீட்டிங் போடுங்க, தென் டிசைட் த டேட் ஃபார் தி ஜென்ரல் மீட்டிங், convene the general meeting, pass a resolution, that resolution has to be filed with the registrar, then we should get the permission, then go to the central government, then conversion. அது மாதிரி ஒரு ஃபுல்லாக procedural formatல இருக்கும். This again will be given as recording plus seminar. இதெல்லாம் டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா கம்பெனியில் படிச்சிட்டிங்க அப்படின்னா திஸ் சாப்டர் வில் பி ஈஸி ஃபார் யூ. கம்பெனிலால வில் ஹேவ் அ ஜென்ரல் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். ஜென்ரல் மீட்டிங்னு படிப்பீங்க, போர்டு ரெசல்யூஷன், தனித்தனி போர்டு அண்ட் இட்ஸ் பவர்ஸ்லாம் ஒரு சாப்டர் இருக்கும். அதில் வில் ஹேவ் அ ஜென்ரல் லேர்னிங். பட் இங்கே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இஃப் ஐ வாண்டட் டு கன்வெர்ட்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர், இஃப் ஐ வாண்டட் டு கன்வெர்ட் அ 1% கம்பெனி இன்டு அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா வாட் இஸ் த ப்ரொசீஜர், ஆஃப்டர் கன்வர்ஷன், போஸ்ட் கன்வர்ஷன் வாட் வில் ஹேப்பன் ஃபார் தட் பர்டிகுலர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, வாட் கைண்ட் ஆஃப் கம்ப்ளைன்சஸ் தே ஹேவ் டு டூங்கிறது ப்ரொசீஜர்ஸ் தான். அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்காது. வி ஹேவ் டு ரிமெம்பர் பாயிண்ட்ஸ், என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அகைன் a very simple and very easy chapter, non corporate entities. இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்பு, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அப்புறம் ட்ரஸ்ட்டு, அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா சில டாபிக் பார்ப்போம். எல்லாமே there will be a heading, there will be what is the meaning, அப்புறம் அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அவ்வளோதான் இருக்கும். அதில் இருந்தால் கொஸ்டின் வருது. டுவர்ட்ஸ் த எண்டு தான் ஒரு 2-3 டாபிக் இருக்குது, அதில் இருந்தால் கொஸ்டின் வரும். தட் ஆல் இஃப் யூ ரீட்னா இட் இஸ் எனஃப். முன்னாடி இருக்கிறதா தெரிஞ்சு வச்சுக்கணும். இல் நாட் பி லைக் கம்ப்ளீட்லி இக்னோரிங் இட். டுவர்ட்ஸ் த எண்ட் என்னவோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அந்த யூனிட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இது இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இந்த என்பிஎஃப்சிஸ்னு ஒன்று இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு இருக்குது. வாட் இஸ் இட் that என்பிஎஃப்சினா என்ன, இப்போ நான் பேங்கிங்னா when we'll call it as நான் பேங்கிங், என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணலாம், அதுக்கான சில டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்த பர்டிகுலர் யூனிட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன். again an important one and most complicated ஒன்றுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஏன்னா நிறைய இருக்கும், ஃபுல்லாக புது புது டெர்மினாலஜிஸாக இருக்கும். தட் அகைன் நம்ம டைம் இருக்குது, நம்ம படிச்சுக்கலாம். பட் we have to be aware that this particular chapter will be little complicated அப்படின்ட்டு. 9th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கொலாபரேஷன்ஸ். இந்த பிஸ்னஸ் கொலாபரேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஜாயின்ட் வெஞ்சர்ஸு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸி தான், ஃபாஸ்ட்டாக போயிடும். அடுத்து வந்து செட்டிங் அப் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ், லயசன் ஆஃபீஸ், WOS ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ். இது 3 டிஃப்ரெண்ட் டாபிக்ங்க. இதோட ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அப்படின்றத ஒன்று பார்ப்போம். So these 4, what is the meaning of these 4 things, how different they are in their way, அவங்க எல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ரெகுலராக. தட் இஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட் சைட் இந்தியா. இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இனிஷியலாக இட் வில் பி லைக் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். தென் வில் பி திங்கிங் லைக் இஃப் ஐ வாண்டட் டு கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் நியூயார்க் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்டல் பாலிசிஸ் ஆர் தேர் அப்படின்ற ஜென்ரல் திங்ஸ் படிச்சிருவோம். பட் அந்த எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா யூரோப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ரஷ்யாவில் ஆரம்பிக்கிறோம், இல்லை அயர்லாண்டு, சம்திங் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த கண்ட்ரீஸில் என்னென்ன ப்ரொசீஜர்னு கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ ஆர் தட் மச் காம்பிடென்ட் எனஃப் டு மெமரைஸ் த திங்ஸ், மெமரைஸ் ஆல், ப்ளீஸ் இக்னோர் இட். சுத்தமாக அப்படியே விட்டுடலாம். ஆமாங்க. லாஸ்ட் டைம் தேர் வாஸ் அ கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இருந்துச்சு.
அதுதான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிமெம்பர் அப்படின்னா வி கேன் ரிமெம்பர். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நத்திங் டு அண்டர்ஸ்டாண்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த பர்டிகுலர் திங்கில். தெர் ஆர் ஒன்லி ப்ரொசீஜர்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அதை முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ திங்க் லைக் ஐ வுட் சே rather wasting time in that particular thing, you can concentrate in something else. And the ஒரு question 4 mark question நான் 5 mark question க்கு வரும். For that you have to spend half a day revise பண்றதுக்கு மட்டுமே. ஏன்னா மறந்துடும், ஏன்னா கண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. rather ignore it and do the other things. ஏன் அப்படின்னா 4 mark question கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு 50 mark நீங்கள் விடணுன்ற அவசியம் இல்லைல்ல அல்டிமேட்லி. அண்ட் there is choice option also in exam. அப்போ அந்த பார்ட்டை சாய்ஸ் விடுற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும். எப்பவுமே ஒரு கொஸ்டின் இஃப் யூ ஆர் லிவிங் சாய்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம எல்லாம் நடத்திடுவோம். நாமளும் ஒரு பேட்ச் இப்படி தான் ஐம் ரெகுலர்லி டெல்லிங் இட். 20 சாப்டர்ஸ் எது சாய்ஸ் விடாதீங்க, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் விடுங்க. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வருவாங்க கடைசி 1 வீக்கில், சார் ஐ ஹவ் லெஃப்ட் தீஸ் 3 சாப்டர்ஸ் சாய்ஸ். விட்டுக்கோ, பிரச்சனை இல்லை, விட்டுக்கலாம். பட் அதர் 17 சாப்டர்ஸ் ஆர் யூ தரோ? எஸ் அப்படின்னா ஐம் ஹாப்பி. இல்லைன்னா அந்த சாய்ஸில் விட்டதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீ படித்து தெளிவாக படிக்காமல் போனதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ 2 கொஸ்டின் யூ வில் பி நாட் ஏபிள் டு ரைட், யூ வில் நாட் பி ஏபிள் டு ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகும், மார்க் கம்மியாகும். அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஐடென்டிஃபைங் லாஸ் அப்ளிகபிள் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இனிஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் அகைன் அன் இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா பேனு, டேனு, ஜிஎஸ்டி, FSSAI, import export code, again a most important one and most practical one. Okay, இந்த ரெண்டு சாப்டர்லயுமே மோஸ்ட்லி அது மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல இருக்கும். இந்த லாஸ்ட் 12 and 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். பேன் அப்ளை பண்ணுறது எப்படி, டேன் அப்ளை பண்ணுறது எப்படி, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது எப்படி, what kind of benefits we'll get, how many digit is alpha numeric digitனா எத்தனை இருக்குது ஜிஎஸ்டி, பேன் எத்தனை நம்பரு, ஹவு டு கெட்டு, அப்புறம் என்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 and 13 இருக்கும். ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவாக, நீங்கள் மேலே பார்க்கறதுக்கு கீழே இருக்க ரெண்டும் ரொம்ப ஈஸியான ஒரு பர்டிகுலர் திங். ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் யுவர் சிலபஸ். இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குக்கு வரும்? 60 மார்க்ஸ்க்கு வரும் வித்தவுட் சாய்ஸ், ரைட்? வித் வரும்போது ஒரு 70-75 கூட வரலாம், இன்க்ளூடிங் சாய்ஸ் இல்லையா. ஒரு கொஸ்டின் சாய்ஸ் விடுவோங்கிறப்ப 10 to 15 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரலாம். அப்போ 75 மார்க்ஸ்க்கு இந்த பார்ட் 1 மட்டும் வரும். அண்ட் ஐ வில் நெவர் டெல் லைக் பார்ட் 1 மட்டும் தரவா படிச்சுட்டு போயிருங்க, பார்ட் 2 விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டேன். பார்ட் 2 மட்டும் தரவா படிச்சுட்டு பார்ட் 1 விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்ல மாட்டேன். இனியெல்லாம் நம்ம அது எதுவுமே யோசிக்கவே கூடாது, இந்த ரீசன்ட் டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிறத வச்சு சொல்கிற போது, ரைட்? அடுத்து இப்போ பார்ட் 2ல பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் லேபர் லாஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்ட் யூ வில் பி லேர்னிங் இன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். Jurisprudence will have a detailed thing like what is constitution, what are the basic fundamental rights அப்படின்றத படிச்சிருவீங்க. அந்த DPSP எல்லாம் basic things you will learn. But here what they have given is like complete importance given to labor related things. Labor related constitutionல what kind of provisions are there, எந்த ஆர்டிகிள் லேபருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதுவும் ரொம்ப ஈஸி சாப்டர், பட் பார்க்கும்போது நிறைய இருக்கமா இருக்கும். பட் சிம்பிளிஃபைடாக நம்ம படிச்சுக்கலாம். ஐ வில் டெல் யூ தட் டைம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் லேபர் லெஜிஸ்லேஷன் அண்ட் நீட் ஆஃப் லேபர் கோடு. ஒரு 4 லேபர் கோடு வந்துருக்குங்க, 4 லேபர் கோடு தட் வி ஹேவ் டு ரீடுங்க. அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. 4 லேபர் கோட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ படிக்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரொஃபஷனலாக படிப்பீங்க. இஃப் யூ சூஸ் தட் பர்டிகுலர் எலெக்டிவ் பேப்பரில் லேபர் கோட்னு ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும், அந்த சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலரை தான் நீங்கள் அங்கே டீட்டெயில்டாக படிப்பீங்க. 4 லேபர் கோடி டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஒரு 4 பேஜ் தான் இந்த யூனிட் எல்லாம். இந்த யூனிட்டே மொத்தமே 4 பேஜ். அந்த 4 பேஜ் படிச்சிட்டிங்க அப்படின்னா வில் கெட் அ கொஸ்டின் ஃபார் 5 to 6 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக போகிற 16 to 19. 16th chapter will be Factories Act, Contract Labor Regulation Act, Child and Adolescent Labor 1986 Act. 3 ஆக்ட் இருக்கு. 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுலயுமே we can choose the questions. நம்ம முன்னாடியே கணிச்சிடலாம், இதெல்லாம் வராது இதெல்லாம் வருங்கிறது. இட் இஸ் வெரி கிளியர். கண்டிப்பாக அதில் கொஸ்டின் கேட்க முடியாது. இட் இஸ் லைக் ஒரு ஆரிஜின் மாதிரியோ இல்லை டெஃபினிஷன் மாதிரியோ இருக்குது. டெஃபினிஷன் பெருசாக கேட்கறது இல்லை. தே நெவர் ஆஸ்க் யூ கொஸ்டின் லைக் டிஃபைன் எம்ப்ளாயி, டிஃபைன் எம்ப்ளாயர், டிஃபைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு கொஸ்டின் வராது இல்லை. அதனால இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் கொஸ்டின் வரும். அகைன் திஸ் 4 யூனிட்ஸ் ரெக்வயர் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே கான்ட்ராக்ட் லேபர் இருக்கு ஒரு ஆக்ட் இருக்கும், அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லுவான், இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவான். மோர் ஆர் லெஸ் வில் பி ரிலேட்டட். இண்டஸ்ட்ரியில் தானே போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சம்வேர் இட் வில் பி ரிலேட்டட், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபரில் எகைன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. இது ஒரு 3 கமிட்டி மாதிரிலாம் இருக்கும். அது ரொம்ப சிம்பிள் தான். பட் அந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஃப்ளோ சார்ட் மாதிரி படித்து வி கேன் ரிமெம்பர், நாட் அன் இஷ்யூ. 17th chapter பொறுத்த அளவுக்கு again we'll have 2 things.
இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. இது ஒரு 4 பேஜ் 5 பேஜாக தான் இருக்கும். ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 சிம்பிள் கான்செப்ட், அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அகைன் நத்திங் டு லீவ் அஸ் சாய்ஸ். 18 வந்து law of wages. Then here you will have some 4 laws: minimum wages, payment of bonus, payment of wages, equal remuneration act. இதுவும் பேசிக் தான். நீங்கள் காலேஜில் என்ன படிக்கிறீங்களோ அதே பேசிக் இங்கே இருக்கும். ஹியர் ஆல்சோ we can choose the questions. எது வருங்கிறத நம்ம முன்னாடி கணிச்சு அதை மட்டும் திருப்பி படிச்சா போகும். பிகாஸ் ஒரு 10 பேஜுக்கு கொஸ்டின்ஸ் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா 6 பேஜுக்கு you'll have only the definition part. That if you have the basic understanding, it is enough. Even if a question is asked on that particular definition, நீங்கள் own words on the definition எழுதிட்டீங்கனாலும் 4 marksக்கு they'll surely give 2 marks. Okay? But if you start spending time on definition அப்படின்னா again time waste தான். 10 ஆக்ட் இருக்கும், இந்த மாதிரி குட்டி ஆக்ட். 10 ஆக்ட்லி there will be a definition for employee. எந்த எம்ப்ளாயி டெஃபினிஷன் எதுக்கு அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், ஒரு டாப்பிக்லேயே என்னவா இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓன் வேர்ட்ஸ்ல இஃப் யூ ரைட்னா இட் இஸ் எனஃப். அகெயின் ஐம் டெல்லிங், நான் இதெல்லாமே சொல்றது இந்த பேப்பருக்கு, செட்டிங் அப் பேப்பருக்கு தான் இதெல்லாமே. மற்ற பேப்பரோட தயவு செஞ்சு லிங்க் பண்ணிக்காதீங்க. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் will have a different approach. கம்பெனிலாம் will have a complete different approach. அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இந்த பேப்பருக்கு மட்டும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 ஆக்ட் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இஎஸ்சி ஆக்ட், இபிஎஃப் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், கிராஜுவிட்டி, அப்ரெண்டிசஸ், லேபர் லாஸ். இது 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, இதுவும் ரொம்ப ஈஸி. இந்த 3 ஆக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. இது 3 தான் கொஞ்சம் டீடைல்டாக இருக்கும். அதுவும் we can choose the questions. எது வருங்கிறத we can ஒரு அசம்ஷனுக்குள்ளே வந்துடலாம். இதுதான் வரும், இதை மட்டும் நம்ம திருப்பி படிச்சுட்டு. பட் த ப்ராப்ளம் இஸ் we have to remember. அதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கொஸ்டின் இதுல இருந்து தான் வந்திருக்குங்கிறது you have to remember and write. That will come by practice. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். 20th சாப்டருக்கு என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட், போஷ் ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆக்டில் ரொம்ப ஈஸி தான், பேஜஸ் நிறையா இருக்கும். பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆக்டில் வந்து கொஸ்டின் வரும். ஸோ அல்டிமேட்லி அவுட் ஆஃப் 20 சாப்டர்ஸ் உள்ளே இருக்கிற சப் யூனிட்ஸும் சேர்த்து எல்லா சாப்டர் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த சாப்டர் வந்து வராதுன்னு சொல்லவே முடியாது. நெவர் எவர் திங்க் லைக் தட். நீங்கள் ஏதாவது சாய்ஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. பட் அகைன் நம்ம மற்ற சாப்டர்ஸும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டோம்னா தப்பிச்சோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும். ஓகே ரைட். இப்போ இந்த December 23 பார்த்தீங்கன்னா as I said first question will be like case based மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 1.5 பேஜ் தான், சிம்பிள் கேஸ் மாதிரி தான் இருக்கும். நோ நீட் டு பாதர் தட் மச். ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட் ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணிவிட்டு தென் கம் பேக் டு த கொஸ்டின்ஸ் பிலோ. இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. 5 into 3 15 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி. டேரக்ட் கொஸ்டின் தான். யூட்டிலிட்டி ஆஃப் பேனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம புக்கில் ஒரு ஹெட்டிங்காகவே இருக்கும். எஸ் யூசர்ஸ் இதே வார்த்தை இருக்குது, யூட்டிலிட்டி ஆஃப் பேனுன்னு டேரெக்டாக அப்படியே இருக்கும். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி அப்படின்னு ஒரு டைரக்ட் ஹெட்டிங்கே இருக்கும் உங்கள் புக்கில். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். நீங்கள் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆஃப் நேம் ரிசர்வேஷன் அப்ளிகேஷனுங்கிறதுக்கு வி ஹேவ் அ ஹெட்டிங். அது நம்ம அங்கே படிச்சிருப்போம். இங்கே அதை லிங்க் பண்ணால் போதும். நம்ம சிஏல வர மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேஸஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது, டேரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் எகெயின் அ டைரக்ட் ஹெட்டிங் ஃப்ரம் யூர் டெக்ஸ்ட் புக். இது எல்லாமே 14th சாப்டர் 15th சாப்டர் வந்து இந்த கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் டு பேங்க்ஸ் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதுவும் டைரக்டாக ப்ரிவிலேஜஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் இருக்கும், அந்த ஒரு வேர்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின். எகெயின் இதுவும் பாருங்களேன், கேஸ் பேஸ்டுன்னு பாங்க, படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும். புரியாட்டி பரவாயில்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளைங் ஃபார் செக்ஷன் 8 கம்பெனி லைசன்ஸ், இதுதான் நம்மளுடைய விஷயமே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் டு மேக் யூ ப்ராக்டிக்கல் அப்ரோச். நம்ம இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், சார் ஐ வாண்டட் டு நோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அப்படியே கேட்க போகிறேன். இல்லை, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், இவனா ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா? நல்லா அப்படி தானே த கிளைண்ட்ஸ் வில் பி ஆஸ்கிங் அஸ், ரைட்? ஸோ அக்கார்டிங்லி அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக அப்படி தானே வரும். டேரெக்டாக வந்து கிவ் மீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி, நோ ஒன் வில் பி ஆஸ்கிங். 2 பேர் இருந்தால் எப்படின்றாங்க, 7 இருந்தாங்கிறாங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைங்க, எது நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம புக்கில் அப்படியே திரும்பணும், கம்பெனியில் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் திரும்பி, ஓகே இந்த டிஃபரன்ஸ் ஃபார் ப்ரைவேட் பப்ளிக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும், இந்த கம்ப்ளைன்சஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்து வி ஹேவ் டு டெல் தம் இன் கொலோ கேள்வி. அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எகைன் டைரக்ட் கொஸ்டின் தான், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அன் எஸ்பிவி. இதுவும் கேஸ் பேஸ்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாருங்க, YZ Limited decides to form an SPV to start a new project. This is all least botherance. தேவையே கிடையாது நம்மளுக்கு. 2வது லைன் இருந்தால் போதும், பிரீஃப் த கம்பெனி ஆன் பெனிஃபிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அடுத்து பாருங்க, இதுவும் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான், பட் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்னன்ட்டு.
branch office or license office or project office. அப்போ இது என்ன சாப்டர்னு பார்க்கணும். அந்த சாப்டர் பார்த்ததுக்கப்புறம் கொஷின் படிச்சிங்க அப்படின்னா வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இட் இஸ். அடுத்து ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது ஒரு டைரக்ட் கொஷின் ஆக்ட். கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், இதுவும் சைடு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் என்ன ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாட் தே ஃபேசிங் இஸ் லைக் கொஷின் படிச்சிடுறாங்க, இது நான் படித்த மாதிரியே இல்லையே அப்படிம்பாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் புக்கு திருப்பி ஐயோ இதுதான் நான் நல்லா படிச்சுட்டு போனேன் அப்படின்றாங்க. The problem is they are not remembering the side heading. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறோம் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதான் ஐம் ரீடிங் ஃபுல்லாக. ஐ ஹவ் கான்செப்ஷுவலி ஒரு பக்க கிளாரிட்டியில் நான் ரெடி ஆகிட்டேன். பட் இங்கே கேட்டிருக்க கொஷின் அங்கே இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா the problem is with us only. அதனால தான் இந்த பிக்சர் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. சிலர் இஃப் யூ க்ளோஸ்லி see someone அப்படின்னா அது ப்ராக்டிஸில் வந்துடும். கொஞ்ச நாள் எல்லாத்துக்குமே அது பாசிபிள் தான். அது வந்து ரைட் சைட் பேஜில் கீழே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேப்பர் பார்க்க அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் சும்மாவாது கதை புக் பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்துட்டே இருந்தா இல்லை இந்த வார்த்தை வந்து எந்த பேஜ் நம்பர், சிலர் பேஜ் நம்பர் சொல்லுவாங்க, அது அவங்க பிரகஸ்பதிஸ், அது டிஃப்ரெண்ட்டு. சிலர் என்ன சொல்லுவாங்க ரைட் சைட் பேஜ் தான், பட் இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கும், மேலே கூட நான் சும்மா எழுதி வச்சிருப்பேன், இல்லை நான் இந்த கலர் பண்ணி வச்சிருப்பேன். தட் ஆல் வில் ஹெல்ப் யூ. அதெல்லாம் அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஹைலைட்டரு, பென்சிலு, பென்னு எல்லாமே வச்சுக்கணும். ஐ வில் கிவ் யூ கலர்டு நோட், ஒரு கலர்டு நோட்ஸ் மாதிரி நான் கலர் பண்ணி என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்து ஹைலைட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னா யூ வில் ஹேவ் த பெனிஃபிட். இப்போ நானே சார்ட்டு போட்டு கொடுத்துடலாம், நானே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம், பட் உங்களுக்கு கேக் ஒர்க் மாதிரி கையில் வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூ அப்படின்னா யூ வில் ஹேவ் த டிஃபரன்ஸ். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். எங்கேயுமே நம்ம போய் உட்காந்துட்டு அப்படியே அழகாக நம்மளை பாஸ் பண்ணி வச்சு இந்த கோட் போட்டு அனுப்பிவிடுவாங்கன்னா இட் வில் நாட் பி பாசிபிள். இல்லை, வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். அந்த ஒர்க்குக்கு நம்ம ஐடியா கொடுப்போம், அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். இதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நீடட். இந்த வேலிடிட்டி ஆஃப் கன்டென்ஷன் இது இவ்வளோ பெரிய கேஸ்டாக இருக்கும். பட் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன்று தானா, இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. போஸ்ட் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இது வந்து நான் சொன்னல எம்எஸ்எம்இல ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குன்னு, இந்த ஸ்கீம் இந்த வார்த்தை பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா எம்எஸ்சி மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிடிபி அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் அங்கே இருக்கும், பக்கத்தில் குட்டியே ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. வீல் ஃபர்கெட் தட். ஃபுல் ஃபார்ம் படிக்கிறன்ற படிச்சு ஷார்ட் ஃபார்ம் மறைச்சிட்டு போயிருவீங்க. அது கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தை இங்கே இருக்கும், இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா வில் ஃபர்கெட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். இந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ்ல இன்னுமே எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் சொல்லிட்டு ABCDன்னு வரும். 5 2s are 10 or 5 3s are 15 அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் யூ வில் ஹேவ் ஒன்லி ஒன் வேர்டு. அந்த வேர்டு மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்போசிஷன் ஸ்கீம், எம்எஸ்சி ஸ்கீம், அப்புறம் சிஷு லோன், கிஷோர் லோன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ தட் டைம் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த சைட் ரீடிங் ஆல்சோ. எல்லாத்தையும் படிக்கணும், பட் எப்படி படிக்கணுங்கிறத வீல் மேக் ஆன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என் கூடவே ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஈஸியாக நம்ம சிலபஸ் முடிக்கும் போது படித்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கட்டும், அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. 200% நடக்கவே நடக்காது. ஓகே, அது புரிஞ்சுக்கோங்க. கேஸ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் நான் சொன்ன மாதிரி 5th கொஸ்டினில் மறுபடியும் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் 2ல் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு எகைன் ஒரு பெரிய கேஸ் மாதிரி இருந்திருக்கும். பட் இது எல்லாமே இந்த கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்துட்டு இங்கே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9 லேபர் லாஸ். அது அங்கே தான், அங்கே வந்து 12 என்னமோ இருக்கும், அதில் அவங்க இதில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கான்ட்ரவீனிங் த ப்ரொவிஷன்ஸ்க்கு என்ன பெனாலிட்டி வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். provisions regarding prohibition of publication or making known contents sexual harassment actல அதுக்கு என்னன்னா அதுவும் டைரக்ட் இதுதான். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு ஒரு சைடு கிட்டிங்கே இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் இங்கே கொஸ்டினே. ஸோ நம்ம ஞாபகம் வைக்கணும், இந்த கொஸ்டினை படித்தோடனே இது நம்ம பார்க்கவே இல்லையே, அது என்ன வயலேட்டிங் த ரூலு அப்படின்லாம் இருக்கு. என்ன ஹெட்டிங் தான் இருக்கும். நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒரு 10 யூனிட்டுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது ஐடென்டிஃபைட்னா தென் இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு இன்ட்ரோ மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஃபுல்லாக படிக்கணும். சில டாபிக்ஸ் வேணால் விட்டுறலாம், நமக்கே தோணும் ஐயோ இது ரொம்ப ராவாக இருக்குது அப்படின்னா ஐ வில் டெல் யூ கேன் லீவ் சாய்ஸ். பட் அதர்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சோம். ஓகே, நோட் போடுறீங்களா செட்டிங் அப்புக்கு? இட் இஸ் அப் டு யூ. வேணும்னா நோட் போட்டுக்கோங்க, இல்லை புக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் ஹைலைட் இன் புக்கு, மார்க் இன் புக்கு, வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தாலும் பெட்டர், அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சில ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது நம்ம ரீகால் இப்படி பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த ஷீட்ஸ் ஒட்டி இருக்கிற இடத்துல வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். நிறையா இது இருக்கும். இப்போ நமக்கு இப்போ த புக் விச் வி ஆர் யூஸிங் இஸ் த ரீசெண்ட் அப்டேட்டட் ஒன். 24 அப்டேஷன்ஸ். இதுக்கப்புறம் பிஃபோர் யுவர் எக்ஸாம்ஸ் இஃப் வி கெட் அ காரிகண்டம் ஆர் சம்திங் லைக் சப்ளிமெண்ட்ரி ஏதாவது வந்துச்சுன்னா வில் ரீட் தட் ஆர் எல்ஸ் இந்த புக்கை நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும். லாஸ்ட் டைம் ட்வைஸ் ஆச்சு. ஆமாம்,
இப்போ உங்களோட ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓல்டு ஒன்று. அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருக்கும் ப்ராக்கெட்டில். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் சர்ச் பண்ண உடனே வில் ஹேவ் சம்திங் லைக் ப்ராக்கெட்டில் அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கும். அந்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா புதுசு தான் வரும். ஏன்னா இப்போ புது பிரிண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, இப்போ Feb 24 தான் வந்திருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்ப்பா, நான் பாருங்க. இங்கே தெரியுதா அந்த இடத்துல அப்டேட்டட் வெர்ஷன் செகண்ட் லைனில் ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் 2024 கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் ஸ்டடி மெட்டீரியல் 2024 அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். வேறு இடத்துல இதே புக்கு தான், பட் ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் சிலபஸ் வந்துருந்துச்சு. இதை நடுவிலே மாற்றி நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டாஃப் சொல்லிடுவாங்க, பட் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கோங்க. பிடிஎஃப்லாம் படிக்கிறவங்க நியூ வெர்ஷன் இருக்குன்னா அதுதான் படிக்கணும். ஓகே, அப்டேட்டட் வெர்ஷன். பர்ச்சேஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி 99% இதுதான் வரும். எப்படி கண்டுபிடிக்கலான்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரே நிமிஷம் இருங்க. Feb 24 தான் இது லான்ச் ஆச்சுங்க இந்த புக்கு, சேஞ்ச் பண்ணது. பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் நடந்துருச்சுல. இந்த டைம் மோஸ்ட்லி வராது, ஏன்னா 4 months தான் ஆச்சு. ஸோ திஸ் டைம் வில் நாட் ஹேவ் அ சப்ளிமெண்ட்ரி. மோஸ்ட்லி மேபி டுவர்ட்ஸ் த எண்டு வந்து சில ஒரு 2-3 திங்ஸ் மேபி வரலாம். பட் பழைய புக் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டோன்ட் யூஸ் தட். இப்போ இந்த இடத்துல இந்த SBIL கவர் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்த புக்கு நியூ சிலபஸில். இதுக்கப்புறம் வந்த புக்கு தான் இது. வேறு செட்டிங் இங்கே இருக்க செட்டிங். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது அதில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்துச்சுன்னா ஓகே. ஓகே, இது எப்போ வந்துச்சு அப்படின்னா Feb 24 ரிலீஸ் ஆச்சு. We can buy it.